வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விளக்குகின்றார் சேலம் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் எஸ் கண்ணன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டையின் பயன்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா குருநாதபுரம் கிராம வேளாண்மையாளர் KP பூபால் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆரஞ்சு பழ சாகுபடி மேலாண்மை குறிப்புகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா தரும் தகவல்கள். தமிழக வேளாண்மையாளர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முனைவர் கு ராமசாமி அவர்கள் மீண்டும் நியமனம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் RS புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டைகள் மழை காலங்களில் நீர் வீணாகுவதை கட்டுப்படுத்துவதற்காக வேளாண் பொறியியல் துறையினரால் கட்டப்படுகின்றது. இப்பண்ணைக்குட்டை நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் பாசனத்திற்காகவும் பயன்படுகின்றது. அவ்வகையில் பண்ணைக்குட்டையின் பயன்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா குருநாதபுரம் கிராம வேளாண்மையாளர் KP பூபால் தரும் செய்தி. நான் இங்கே சுமார் ஒரு 40 வருஷமாக விவசாயம் பண்ணுறேங்க. எனக்கு இந்த கிராமத்தில் ஒரு 15 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முறை எங்களை KVKலேருந்து எங்களை அமுச்சு அந்த இதெல்லாம் பண்ணும்போது இந்த தண்ணியை சேமித்து இந்த வருங்காலத்தில் வறட்சி இல்லாமல் இருக்கிறது தண்ணியை சேமிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் எங்களுடைய நிலத்தில் இருக்கிற தண்ணி வெளியே போகக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக எங்களுடைய நிலத்தில் ஒரு பண்ணைக்குட்டை KVKனுடைய அவங்களுடைய அந்த அறிவுரைங்கிற பேரை நான் அமைச்சிருக்கேன். அப்போ நாங்கள் இந்த துல்லிய பணம் வந்த புதுசுன்றதுனால அவங்க சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தண்ணி கட்டுறதுனால நம்ம பயிருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய இது ரொம்ப குறையுது. நான் என்னுடைய நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தில் அது மல்டிபர் நீர்மூழ்கும். ஒரு நேரத்தில் 1.5 ஏக்கர் இருக்காது, தண்ணி அதிகமாக இருக்கும்போது 1.5 ஏக்கர் வரைக்கும் தண்ணி தேங்கும். மற்ற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு 10-15 சென்ட்டில் தண்ணி எப்போவுமே நிரந்தரமாக இருக்க மாதிரி ஒரு குணம் வெட்டி வச்சுருக்கேன். இது ஏன்னா எங்களுடைய நிலத்தில் வடிகால் வசதி இருக்கிற இடமா பார்த்து நான் அந்த பள்ளத்தாக்கான இடத்துல நான் அந்த நிலத்தை வச்சு கொட்டையை அமைச்சிருக்கேங்க. தற்போதைக்கு இப்போ இந்த கடும் வறட்சி 2 வருஷமாக மழை பெய்யாமல் இருந்தால் எங்கள் குளத்தில் இன்றைக்கும் தண்ணி இருக்குது. எனக்கு பின்னாடி தண்ணி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், தாமரையும் இருக்குது. இதில் நான் மீன் விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் கொல்லுக்கார மேய்க்கிற ஆடுங்க, இப்போ சுற்று பக்கத்தில் இருக்கவங்க ஆடு மாடு கொண்டு இதில் தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த குட்டை அமைச்ச பிறகு எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எங்கள் நிலத்தில் வரக்கூடிய தண்ணி முழுக்க இந்த குட்டையில் சேமிக்கப்படுதுங்க. இது சேமிக்கப்படுறதுனால இந்த தண்ணியை நாங்கள் வெளியே எடுக்கிறது இல்லைங்க.
வெளியே எடுக்காதனால எங்கள் கிணத்துல சுற்றுப்புற எங்கள் கிணறு மட்டும் இல்லை, சுற்றுப்புற இதில் மற்ற கிணத்துங்களும் தண்ணீர் மட்டம் உயர்ந்துருக்குதுங்க. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த குளத்தில் தண்ணி இருக்கிறதுனால வச்சு சொட்டு நீர் பாசனம் மூலமாக நான் வந்து கரும்பு பயிர் ஏற்றிருக்காங்க. எனக்கு என்னுடைய பேஸே வந்து தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய கொள்கைங்க. அதுக்காக வந்து இந்த குளத்தை மேற்கொண்டு இன்னும் ஆழப்படுத்தி இந்த தண்ணி எங்கள் நிலத்தை ஒரு நேரத்தில் இந்த குளம் வந்து ஒரு நேரத்தில் அதிகமாக மழை பெய்யும் போது தண்ணி வெளியே போயிடுதுங்க. அந்த தண்ணிக்கும் வீணாக்கக்கூடாது, இன்னும் இந்த குளத்தை மேம்படுத்தி இன்னும் தண்ணியை நான் சேமிக்கணும். இதனால் பிற்காலத்தில் எனக்கு எங்கள் தாத்தா காலத்தில் அதிகமாக தண்ணி இருந்துச்சு, எங்கள் அப்பா காலத்தில் இன்னும் குறைஞ்சிச்சு, எங்கள் காலத்தில் இன்னும் குறைஞ்சி வருது. இதை வந்து இன்னும் வீணாக்காமல் அட்லீஸ்ட் என்னுடைய தலைமுறைக்கு இந்த தண்ணி நல்லா அவங்களும் நல்லா வாழணும், தண்ணியை வீணாக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து பெருமுயற்சி எடுத்து செய்துட்ருக்கேங்க. இதில் வந்து மீனோட அடுத்தது ஆடு இல்லை கோழி இதில் கூட சேர்த்துமோன்னா அந்த தீனி சாப்பிட்டு இன்னும் நமக்கு வருமானம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் இந்த பண்ணைக்குட்டை அமைச்சதுனால எனக்கு வந்து இந்த கடந்த வருஷம் எனக்கு இங்கே இப்போ 4 ஏக்கர் கரும்புக்கு வந்து எங்கள் கிணத்துல இருக்கிற தண்ணியே வச்சு நான் வந்து இப்போ சொட்டு நீரில் சமாளிச்சிட்டாங்க. இப்போ எந்த வித கஷ்டம் இல்லை, எங்கள் பயிர் காப்பாற்றிட்டேன். இப்போ வந்து மழைக்காலம் வந்ததுனால இனி எங்கள் பயிர் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஆடு மாடுகளுக்கு தேவையான இந்த பண்ணைக்குட்டை சுற்றியும் அந்த சில சூபாப்புல் இந்த மரம் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மரங்கள்லாம் வந்து நல்லா செழிப்பாக வளருதுங்க. இந்த கரும்புக்கும் இதுக்கு இந்த குலை ரொம்பும் போது என்ன ஆகுது, அந்த கரும்பு தோட்டத்துக்கெல்லாம் நான் தண்ணி கட்ட வேண்டியதே இல்லைங்க. எனவே நான் விவசாயிகள் அனைவரும் என்ன கேட்டுக்கிறேன்னா வேண்டிக்கிறது என்ன இருந்ததுன்னா, என்ன மாதிரியே இந்த மாதிரி அவங்க நிலத்தில் அவங்கள சக்திக்கு ஏற்ற மாதிரி 10 ஏக்கர் வச்சுருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஏக்கர் வச்சுருங்க, ஒரு 10 சென்ட் 5 சென்ட்லாவது ஒரு சின்ன குளம் வெட்டி அதில் தண்ணி சேமித்து அவங்க பயன்படுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவுவது, நாட்டுக்கும் இதனால் வந்து நன்மை நடக்கும், அவங்க பிற்காலத்தில் அவங்க சந்ததிக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் எல்லோரும் தயவுசெய்து இந்த பண்ணைக்குட்டியை வெட்டி அவங்க மழை தண்ணியை சேமித்து இது பண்ணணும்னு சொல்லி நான் அனைவரும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் KP பூபால் அவர்களை 09345558902 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஆரஞ்சு பழ சாகுபடிக்கேற்ற மேலாண்மை குறிப்புகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றது. மேலும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வேளாண் பொருட்களின் மகசூலை அதிகரிப்பதற்கான மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் ஆரஞ்சு பழ சாகுபடி மேலாண்மை குறிப்புகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா தரும் தகவல்கள். சேர்வராயன் மலைப்பகுதியில் உள்ள ஏற்காடு கிராமத்தில் காஃபி அதி முக்கியமான பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது. இது வந்து 1500 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதி. இது மித வெப்பமண்டல பகுதியாகும். இதில் காஃபிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிளகு மற்றும் காஃபி சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து காஃபிக்கு வந்து அதிக விலை கிடைக்காத சமயத்தில் வந்து இந்த கமலா ஆரஞ்சுன்ற பயிரை வந்து பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வந்து இது நல்ல விலை கொடுத்து வரனால இப்போ அதிகமாக வந்து அனைவருமே வந்து ஊடுபயிராக அந்த கமலா ஆரஞ்சை வந்து பயிர் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கமலா ஆரஞ்சில் நம்ம வந்து எப்படி மேலாண்மை முறைகள் எப்படி என்னன்றதை பார்ப்போம். கமலா ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 6.5 7 அளவுக்கு இருக்கிற கார அமிலத்தன்மை உள்ள நிலங்களில் நல்லா வரும். அதனால் இந்த மலைப்பகுதிக்கு மிகவும் ஏற்றது. இந்த வெப்ப பகுதியும் இந்த சீதோஷ்ண நிலையும் இதுக்கு நல்லா வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனோட பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடவு பருவம்னு பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதம் வரை உள்ளது. இதில் வந்து இதனோட அறுவடை பருவமும் பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து அறுவடை நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் வந்து இது வருடம் ஃபுல்லாக 2 டைம் வந்து இது வந்து அறுவடைக்கு வரனால இந்த பயிருக்கு வந்து நம்ம மிக முக்கியமாக வந்து உர நிர்வாகம் வந்து ரொம்பவும் முக்கியம். அது இல்லாமல் மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா மண் அரிப்பு, மழை பெய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த மண்ணினோட வளம் எல்லாமே குன்றிவிடும். அப்போ வந்து நம்ம வந்து கமலா ஆரஞ்சுக்கு வந்து தேவையான மூடாக்கு, அதாவது இப்போது மிளகு வந்து சார்ந்து வளர்கிற அந்த சில்வர் ஓக்கு மரங்களில் வந்து நம்ம வந்து அப்பப்போ அந்த ஷேடுக்காக நிழலுக்காக வச்சுருக்கோம். அதை வந்து அப்பப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து அது லாப்பிங்னு சொல்லுவோம், அறக்கும்போது அந்த இலைகளே வந்து இதுக்கு இலை மூடாக்க ஆயிரும். வருடம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து மண் பரிசோதனை பண்ணி ஆகணும். கலர் உவர் அந்த மாதிரி சொல்லும்போது அமிலத்தன்மை அதிகமாக இந்த மண்ணில் வந்து மண் அரிப்புனால் ஏற்படும் போது அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு சுண்ணாம்பை வந்து ரெகுலராக வந்து நம்ம அந்த மழை பெய்கிற காலங்களில் வந்து சுண்ணாம்பை வந்து காஃபி தோட்டத்துக்கும் போடுவாங்க, இந்த கமலா ஆரஞ்சு மரங்களுக்கும் அதை வந்து சுண்ணாம்பை வந்து நம்ம போடணும். அதை போடும்போது உங்களுக்கு வந்து அந்த அமிலத்தன்மை வந்து
மிதமாக வந்து கொஞ்சம் இப்போ வந்து 6.5 கீழே வந்து உங்களுக்கு 5.5 போகும்போது 6.5 அது வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துடும் சுண்ணாம்பு போடும்போது. அது மட்டும் இல்லாமல் இதனோட உரப்பரிந்துரை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமணி சாம்பல் சத்து. இந்த தலைச்சத்து வந்து முதல் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம், சாம்பல் சத்து வந்து 100 கிராம், மணிச்சத்து வந்து 100 கிராம். ஆனால் வந்து ஒவ்வொரு வருடமும் அதை வந்து எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து 100 கிராம் ஆகும், சாம்பல் மற்றும் மணிச்சத்தை வந்து 40 கிராம் ஆகும் ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்கணும். 6வது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தலைச்சத்து வந்து 600 கிராமும், ஒரு மரத்துக்கு நான் சொல்கிறது, தலைச்சத்து வந்து 600 கிராமும், மணி மற்றும் சாம்பல் சத்தை வந்து 200லேருந்து 300 கிராம் வரைக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தொழு உரம் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல செடி நடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து 10 கிலோ தொழு உரம் கொடுக்கணும். அப்புறம் வருடம் வந்து 5 கிலோ வந்து அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் 6வது வருடத்துலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து நம்ம தொழு உரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான உரங்கள் மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட உரங்கள்னு நம்ம சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஆரஞ்சில் வந்து அதிகமாக வந்து அந்த டிஃபிஷியன்சி காணப்படும். அப்படி பார்த்திங்கன்னா எப்படின்னா, அந்த இலையில வந்து மஞ்சள் நிறமாகவும் நடு தண்டு வந்து பச்சை நிறமாகவும் மாறி அந்த நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த பழங்கள் வந்து நல்ல ஒரு நிறத்தோடு இருக்காது. உள்ளே வந்து அந்த சொலை பகுதி வந்து மிகவும் கடினமாகி அதனோட சாரின் ருசித்தன்மை வந்து மிகவும் குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அது எடுப்படாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மண்ணில் வந்து நம்ம ஒரு 100 கிராமாவது ஒரு மரத்துக்கு கொடுக்கணும். இந்த மைக்ரோ நியூட்ரியண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, மேக்னீஸ் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு, போரானு, துத்தநாத சல்ஃபேட், அதாவது ஜிங்க் சல்ஃபேட், இது எல்லாத்தையும் ஒரு கலவையாக நம்ம கொடுத்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம சாயிலில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போயாவது இந்த மாதிரி நியூட்ரியன் டிஃபிஷியன்சி தெரியும் போது அந்த இலை மேலே வந்து 2 தடவை 15 நாள் இடைவெளியில் 2 தடவை வந்து 2% மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான இன்னொரு நோய் வந்து சிற்றிலை நோய். இந்த சிற்றிலை நோய் என்னென்னா, இலைகள் சிறுத்து அதுக்கப்புறம் வந்து பூவும் காயும் உருவாகாமல் போயிடும். இந்த சிற்றிலை நோய்க்கு முக்கியமாக வந்து துத்தநாத சல்ஃபேட்டோட பற்றாக்குறை இருக்கும்போது இது அதிகமாக வரும். மேலும் வந்து இது ஒரு ஃபில்லோடின்ற ஒரு இதனால் அது ஃபில்லோடி வந்து இதுக்கு காரணியாக இருக்குது. இந்த சிற்றிலை நோய் வரும்போது என்ன பண்ணணும்னா, அது தாக்கப்பட்ட கிளைகளை எடுத்துட்டு ஜிங்க் சல்ஃபேட் 1 சதம் அதை எடுத்து கரைச்சிட்டு அது கூட வந்து ஏதாவது நம்ம வந்து ஒட்டுந்திரம் கலந்துக்கிட்டு அந்த ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து 3 முறை வந்து நம்ம தெளிக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது துளிர் வரும்போது ஒரு தடவை தெளிக்கணும், அதுக்கப்புறம் 1 மாதம் பிறகு ஒரு தடவை தெளிக்கணும், அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கும்போது ஒரு தடவை தெளிக்கணும். முக்கியமாக இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து எப்பவுமே பூக்கும் போதே ஒரு தடவை நம்ம தெளிக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த சுளைப்பகுதிகள் உருவாகும் போது அது நல்ல சுவையுடனும் குவாலிட்டியாக தரமான இதாக வரும். அதுக்காக அதை நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா 35 வருடம் முதல் 40 வருடம் வரைக்கும் நல்லா காய்ப்பு வரும். பிளான்டிங் பண்ணி ஒரு 6 வருடத்துக்கு அப்புறம் நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற மரம் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 20லேருந்து 30 டன் பழங்களை வந்து நம்ம கொடுக்கும். இவ்வாறாக நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 04222234 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். தமிழக வேளாண்மையாளர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முனைவர் கு. ராமசாமி அவர்கள் மீண்டும் நியமனம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த முனைவர் கு. ராமசாமி அவர்களின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு 26ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. அதனையடுத்து தமிழக ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் பரிந்துரைக்கு முன்னாள் ஊழல் கண்காணிப்பு துறை இயக்குனர் திரு வேதநாயகம் அவர்களின் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டார். அந்த குழு கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி வரை துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்களை வரவேற்றிருந்தது. இந்நிலையில் குழுவின் பரிந்துரையின் பேரில் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு
முனைவர் கு ராமசாமி அவர்களை மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு துணைவேந்தராக நியமித்து தமிழக ஆளுநர் கே ரோசையா அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முனைவர் கு ராமசாமி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 12வது துணைவேந்தராக 17/11/2015 அன்று பொறுப்பேற்றார். இனி வருவது வேளாண் சந்தை. கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 74.6% காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 393.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 865.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 10.8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்ட வேளாண் பெருமக்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொண்டு தக்க ஆலோசனைகளை பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. சேலம் மாவட்டத்தில் மண் பாதுகாப்பிற்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் எந்திரமயமாக்கலுக்காகவும் மத்திய மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்து விளக்குகின்றார் சேலம் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் எஸ் கண்ணன் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 5500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இது சேலத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ அருகாமையில் இருக்கக்கூடிய மலை பிரதேசம் தமிழ்நாட்டில் மிக குறைவு. ஊட்டி அல்லது கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் போகணும் அப்படின்னா சற்றேறக்குறைய 2லிருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் சேலத்திலிருந்து ஏற்காடு பார்க்க வரணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த சுற்றுலாத்தலத்துக்கு அனைத்து
வாகனத்துலேயும் வரலாம். தோட்டக்கலைத்துறை மூலமாக ரோஜா தோட்டம் ஒன்று இங்கே பராமரிச்சுட்ருக்காங்க. இது அரசு தோட்டக்கலை பண்ணை உள்ளேயே அமைஞ்சிருக்கு. இது 15 ஏக்கர் பரப்பில் இருக்குங்க. இதனுடைய முக்கிய பணி என்னென்னா, இந்த மலைப்பகுதியில் விளையக்கூடிய பயிர்களுக்கு நடவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது தான். குறிப்பாக மிளகு, சில்வர் ஓக், காஃபி, கமலா ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அழகு செடிகள்லாம் இங்கே உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கும் இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கும் வழங்கிட்டுருக்கோங்க. இந்த ஏற்காட்டில் 25 ஏக்கரில் மரபியல் பூங்கா ஒன்று இருக்குது. இதில் தான் திறந்தவெளி அரங்கம் ஒன்று இருக்குது, குகை நடைபாதை குகை ஒன்று இருக்குது, மரவீடு, அதே போல் மாடங்கள் 5 மாடங்கள் இருக்குது. இதையெல்லாம் பயணிகள் பார்த்து ரசிக்கிறதுக்கான முக்கியமான இடங்கள். ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3 லட்சம் பயணிகள் ஏற்காட்டுக்கு வருகை புரிஞ்சிட்ருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு தான் அரசு இங்கே ஒரு தாவரவியல் பூங்கா அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் அதை தோட்டக்கலைத்துறை மூலமாக பராமரிச்சுட்டு வரோம். ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பண்ணை இல்லாமல் கல்வராயன் மலை பகுதியில் 3 அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இயங்கி வருதுங்க. கல்வராயன் மலை பகுதியில் மாபெரும் பழப்பண்ணை 1037 ஏக்கர் பரப்பில் இருக்குது. மணியார்குண்டம் அரசு தோட்டக்கலை பண்ணை 250 ஏக்கர் பரப்பளவிலையும், அரசு தோட்டக்கலை பண்ணை கருமந்துறை 100 ஏக்கர் பரப்பளவிலையும் அமைஞ்சிருக்குங்க. நடப்பாண்டு குளித்தட்டு நாற்றங்கால் முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்ய நாற்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு திட்டத்தின் வாயிலாக வழங்கிட்டு வராங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இல்லாமல் அண்டை மாவட்டங்களான பெரம்பலூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கும் திட்டங்களுக்கு இங்கேருந்து உற்பத்தி செய்து வழங்கிட்டு வராங்க. கருமுந்தரை பழப்பண்ணை இல்லாமல் அரநூத்து மலையில் சிறுமலை அரசு தோட்டக்கலை பண்ணை என்று ஒரு பண்ணை இருக்குது. அது 20 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. அந்த பண்ணையிலையும் மாவுட்டுக்கள் உற்பத்தி செஞ்சுட்டு வரோம். காய்கறி செடிகளும் உற்பத்தி செய்து கொண்டு வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்கிறதுக்கு சரியான சீதோஷண நிலையும், இங்கே இருக்கக்கூடிய மண் வளமும் நீர் வளமும் உகந்ததாக இருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நிலப்பரப்பு இருக்குங்க. இதில் ஒரு 2 லட்சம் பரப்பளவில் பல்வேறு பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு வரோம். தோட்டக்கலை பயிர்கள் மட்டுமே 30%, அதாவது சற்றேறக்குறைய 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் இருக்குங்க. இது இல்லாமல் காய்கறி பயிர்கள் ஒரு 31,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடியில் இருக்குங்க. மேச்சேரி பகுதிகளில் மானாவாரியில் விளையக்கூடிய தக்காளி 1000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடியில் இருக்குங்க. அதே மாதிரி மலைத்தோட்ட பயிர்கள் ஏற்காடு, கல்வராயன் மலை பகுதிகளில் காஃபி, மிளகு, சில்வர் ஓக் பயிர்கள்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய பரப்பை அதிகரிக்கவும் மகசூலை அதிகரிக்கவும் பல்வேறு தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குங்க.
இந்த தொழில்நுட்பங்களையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதிகமான செலவினம் ஏற்படும். இந்த செலவினங்களையெல்லாம் சரிகட்டும் வகையில் அரசு 40% 50% மானியம் வழங்குகின்றது. தோட்டக்கலை பயிர்களில் குறிப்பாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தில் மா சாகுபடி பரப்பை அதிகரிக்கிறதுக்காக அடர் நடவு முறையில் மா சாகுபடி செய்வதற்காக நடப்பாண்டிற்கு 130 ஹெக்டேர் பரப்பளவில் இலக்கு வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு தரமான பழச்செடிகள் அரசு தோட்டக்கலை பண்ணைகள் வாயிலாக மானிய விலையிலே வழங்கியிருக்கோம். வாழை சாகுபடி பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் திசு வாழை கன்றுகள் மானிய விலையிலே வழங்குகின்றோம். காய்கறிகளுடைய பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் வீரிய ரக காய்கறி நாற்றுக்களை அரசு தோட்டக்கலை பண்ணைகளிலே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குகின்றோம். விவசாயிகள் தங்களுடைய நிலங்களிலே சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதிலே இந்த வீரிய ரக காய்கறிகளை நடவு செய்து நிலப்போர்வை அமைத்து சாகுபடி செய்யும் பொழுது உற்பத்தி திறனும் மகசூலும் அதிகரிக்கின்றது. எனவே விவசாயிகள் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் தேவையான பழச்செடிகளையும் காய்கறி நாற்றுக்களையும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மூலமாக பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ் கண்ணன் அவர்களை 09789494886 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பத்தொன்பது 11/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா முருகமலை நகர் கிராம வேளாண்மையாளர் கே சரவணகுமார் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் உரம் மற்றும் நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லி வகைகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.